மத்தியில் ஹாட்ரிக் பூஜ்ஜியம், இந்தியாவில் கரையும் காங்கிரஸ். 1990களுக்கு முன்பு பல மாநிலங்கள்ல சர்வ பலத்தோடு ஆட்சி செய்து வந்த காங்கிரஸ் படிப்படியா வலுவிழந்து இப்போ வெறும் 3 மாநிலங்கள்ல மட்டுமே ஆட்சி செய்து வருது. 2014 மத்தியில பாஜக ஆட்சிக்கு வந்த பிரமா காங்கிரஸோட வீழ்ச்சி மேலும் அதிகரிச்சதோடு காங்கிரஸ் ஆட்சி செய்து வந்த மாநிலங்கள்ல எல்லாம் பாஜக ஆட்சியை பிடிச்சு வலுவாயிருக்காங்க. 10 வருடமா தொடர் தோல்வியில இருக்கும் காங்கிரஸ் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா புத்துணர்ச்சி பெற்று இழந்த மாநிலங்கள்ல எல்லாம் ஆட்சியை பிடிக்கும்னு எதிர்பார்த்த நிலையில காங்கிரஸோட தேர்தல் செயல்பாடுகள் ரொம்பவே மோசமான நிலையிலேயே தொடருது. தேர்தல் அரசியலில் காங்கிரஸ் விழுந்தது ஏன்? மாநிலங்களில் காங்கிரஸ் என்ன தவறு செய்கிறது? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2024 மக்களவை தேர்தலுக்கு அப்புறமா நடந்த ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி உள்ளிட்ட மாநில தேர்தல்ல காங்கிரஸ் படு தோல்வி அடைந்தாங்க. ஹரியானாவில் 10 ஆண்டு பாஜக ஆட்சிக்கு இருந்த கடும் எதிர்ப்பலைய கூட காங்கிரஸால தனக்கு சாதகமா மாற்றி அமைக்க முடியாத நிலையே ஏற்பட்டுச்சு. அதே போல மகாராஷ்டிராலையும் வலுவான கூட்டணி அமைத்தும் காங்கிரஸால வெற்றி பெற முடியல. 2014க்கு முன்பு டெல்லியில அசைக்க முடியாத சக்தியா இருந்த காங்கிரஸ் அதற்கடுத்த ஆண்டுகள்ல நடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களையும் தொடர்ச்சியா ஒரு வெற்றியை கூட பதிவு செய்ய முடியாத பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம 2014, 2019, 2024ன்னு 3 நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு தொகுதியை கூட ஜெயிக்காம டெல்லியில மட்டும் கடைசியா 6 தேர்தல்ல ஒரு தொகுதியை கூட ஜெயிக்காத கட்சியா இருக்கு காங்கிரஸ். இப்படி காங்கிரஸோட தொடர் தோல்விகள் அந்த கட்சி பலவீனம் அடைந்ததை காட்டும் விதமா அமைந்திருந்தாலும் மீண்டும் வலுப்பெற என்ன மாதிரியான செயல்பாடுகளை காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கு அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்படுது. 2014 காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி இழந்தது தொடர்ந்து அடுத்தடுத்து பல மாநிலங்களையும் ஆட்சியை இழந்தாங்க. காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு பாஜகவோட பிரச்சார பலம், பிரதமர் மோடி மீது கட்டமைக்கப்பட்ட பிம்பம் போன்றவை இருந்தாலும் சரியான வியூகம் இல்லாதது, உட்கட்சி பூசல், வேட்பாளர் தேர்வில் கவனம் செலுத்தாதது போன்ற மிக மோசமான தேர்தல் செயல்பாடுகளும் காங்கிரஸோட வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பதிலையும் காங்கிரஸ் சரியான முறையில செயல்படல. பெரியண்ணன் மனப்பான்மையில கூட்டணி கட்சிகளை காங்கிரஸ் அணுகுதுன்னு அந்த கட்சியோட கூட்டணி அமைத்த கட்சிகளே விமர்சிக்கும் அளவுக்கு தான் காங்கிரஸோட செயல்பாடுகள் இருந்து வருது. 10 ஆண்டு கால தொடர் தோல்விக்கு அப்புறமாவும் காங்கிரஸ் அதுல இருந்து சரியான பாடம் கத்துக்காம இருக்குன்னும் தேர்தல் அணுகுமுறைய கொஞ்சம் கூட மாற்றிக்கல அப்படிங்கிறது தான் தற்போதைய தேர்தல் முடிவுகள்ல இருந்தே தெரிய வருது. மேலும் தாங்கள் வலுவா இல்லாத மாநிலங்கள்ல மாநில கட்சிகள் கிட்ட கூடுதல் தொகுதிகள் கேட்பது, வலுவாயிருக்கும் மாநிலங்கள்ல கூட்டணி கட்சிகளை மதிக்காதது போன்ற காங்கிரஸ் செயல்பாடுகளும் காங்கிரஸ அதல பாதாளத்துக்கு கொண்டு சென்றதுல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு விமர்சிக்கப்படுது. இதையெல்லாம் தாண்டி வலிமையான மாநில தலைவர்களை உருவாக்காததும் இந்தியா கூட்டணியோட பலத்தை சரியா காங்கிரஸ் பயன்படுத்திக்காததுமே தோல்விக்கான முக்கிய காரணமா பார்க்கப்படுது. காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தலில் 99 இடங்களை ஜெயிச்சிருந்தாலும் அதுல பெரும்பாலும் தென் மாநிலங்கள்ல இருந்து பெறப்பட்டதுன்னும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரால மட்டும் 54 தொகுதிகளை காங்கிரஸ் ஜெயிச்சாங்கன்னும், இன்னும் சொல்ல போனா கூட்டணி கட்சிகள் வலுவா உள்ள மாநிலங்கள்ல இருந்து மட்டும் 32 தொகுதிகளும் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல தலா ஒரு தொகுதியை ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் தன்ன மாநிலங்கள்ல சுய பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே தலைவர்களிடையே இருக்கும் மனக்கசப்புகள், பிரிவுகள், அதன் காரணமா தேர்தல்ல சரியா களப்பணியாற்றாமை உள்ளிட்டவைகளும் இன்று வர காங்கிரஸ் கட்சி கிட்ட இருந்து விலகலன்னு சொல்றாங்க. வேட்பாளர் தேர்விலையும் தீவிர கவனம் செலுத்தாம பல இடங்கள்ல அலட்சிய போக்கோட வேட்பாளரை தேர்வு செய்யறாங்கன்ற விமர்சனமும் காங்கிரஸ் மேல வைக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தல் தோல்வியின் போதும் காங்கிரஸ் தன்னை சுய பரிசோதனை செய்யணும் அப்படின்ற அறிவுறுத்தல் குரல்கள் கேட்பது போலவே இப்போ டெல்லி தேர்தல் படுதோல்விக்கு அப்புறமும் கேட்க தொடங்கி இருக்கு. தீவிர கள செயல்பாடுகள், வலுவான உள்ளூர் தலைவர்கள், சரியான வியூகம், இது எல்லாம்
மாநில கட்சிகளோட ஆதரவோட காங்கிரஸுக்கு கிடைச்சா மட்டுமே காங்கிரஸ் கரை சேரும்னு சொல்லப்படுது.